சுடுகாட்டு பிணங்களை தின்னும் சுடலைமாடன் கடவுளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவர் சிவனோட மகன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த திகிலான புராண வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை சிவனுக்கும் பார்வதிக்கு சின்ன சலசலப்பு சண்டைனால பார்வதியை பேக்கப் பண்ணி பூலோகத்துக்கு அனுப்பிச்சிடறாரு. அதுவும் சுடுகாட்டுக்கு காட்டு பேச்சு அனுப்பிச்சுறாரு. சோ அங்க போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த பார்வதி என்ன பண்றாங்கன்னா தவம் இருந்து சிவனை பார்த்து வேண்டுறாங்க. சோ இந்த தவம் இருந்ததுனால சிவன் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி காட்டு பேச்சுக்கிட்ட, அதாவது பார்வதி கிட்ட கேட்கறாங்க. எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி சிவன் கிட்ட கேட்கறாங்க. சோ அதே மாதிரியே சிவனும் பார்வதிக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு, அதாவது அதே சுடுகாட்டிலே கொடுக்குறாரு. அந்த குழந்தை எப்படி வருதுன்னா, அங்க இருக்கிற பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்க பிணங்கள் மூலமா தான் அந்த குழந்தைய வருது. அந்த குழந்தைய ரொம்ப ஆசையா பார்வதி அதாவது காட்டு பேச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு கைலாயத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ கைலாயத்துக்கு தினமும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பால் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது, அதாவது சிவனை பார்க்க கிளம்பி போகும்போது அந்த குழந்தைக்கு பசி அடங்காம என்ன பண்ணி இருக்குன்னா, கீழே இருக்கிற பூலோகத்திற்கு சுடுகாட்டை பார்த்துருக்கு. அங்க பிணங்கள் எரியிற வாசனையை கண்டு கீழே இறங்கி போய் அங்க இருக்கிற பிணங்களை